வாழ்க வளமுடன். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஓமவல்லின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லார் வீட்லேயும் பரவலாக வளர்க்கக்கூடியது. ஒரு அழகு சாதன தொட்டியாக இதை வச்சுருக்காங்க. இதில் சொட்டு கற்றாழை பக்கத்தில் இதுவும் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நிறையா இந்த மாதிரி சிறு சிறு செடிகளோடு தான் சேர்ந்து வளரும். அதுதான் எங்கள் வீட்லேயும் நான் இதை வச்சுருக்கேன். இந்த ஓமவல்லி இலை கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. பல நன்மைகளை அளிக்குது, பல்வேறு மருத்துவ பயன்களை பெற்றுள்ளது. இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஓமம் செரிமானம் இல்லைன்னா உடனே ஓம வாட்டர் தான் நம்ம குடிப்போம். அதை நம்ம கையிலே இருந்துச்சுன்னா இந்த இலையை 2 பிச்சு போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா அந்த செரிமான கோளாறு குறைக்கலாம். இப்போ அந்த இருமல், தலைவலி, அஜீரணம், மலச்சிக்கல் இருந்தாலும், செரிமானம் இல்லைன்னா மலச்சிக்கல் ஆகிடும். மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இவை தலை பாரத்தை குறைக்குது. இதை கூட சொல்கிறாங்க, பல்வலி கூட சரியாகும்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ கூட எல்லோரும் இப்போ பஜ்ஜிலாம் போடுறாங்க. ஆமாம், இதுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி போட்டு சாப்பிட்றத விட இந்த ஓமவல்லி இலையை வச்சு நம்ம பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம். அது நம்ம உடல்நிலைக்கு நல்லது தானே. அப்படி தான் எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. இப்போ எல்லோரும் இதுலேருந்து மாறி வர்றாங்க. ஓம இலை நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் நம்ம பயன்படுத்துறது இல்லை. இதெல்லாம் நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.